வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். Hello everyone, good morning. A warm welcome to Arivalai podcast Easy English. Before starting the session, let's see the international importance of today. November 25th is the International Day for the Elimination of Violence Against Women. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச நாள்தான் இன்று. It has been observed on November 25th every year since 2000. On this birthful Wednesday, I am Mallika here with Easy English. நம் தாய்மொழியாம் தமிழை கொங்கு தமிழ், சென்னை தமிழ், நெல்லை தமிழ்னு சொல்கிறத போல இங்கிலீஷ்லேயும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், கனடியன் இங்கிலீஷ், ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் என பல ஸ்டைல்ஸ் இருக்குது. டுடே செஷனில் நாம் கேட்க போகிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். What is meant by British English? British English is a kind of the English language which is used in Great Britain. அதே மாதிரி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பேசப்படக்கூடிய மொழி அமெரிக்கன் இங்கிலீஷ். Let's see how are British and American English different. There are several ways in which British English and American English are different. UK மற்றும் அமெரிக்காவில் பேசுகிற லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் சொன்னாலும் ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. The most noticeable difference is vocabulary. எடுத்துக்காட்டாக சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கிறது கார் ட்ராவல். ப்ளீஸிங்கான ஒரு ஜேர்னியை கொடுக்கறதுனால என்னவோ அதை ப்ளஷர்னு சொல்கிறோம். லெட் மீ இன்ட்ரடியூஸ் சம் ஆஃப் த கார் பார்ட்ஸ் இன் போத் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். The front side of the car, that is, the cover of the engine part, is called bonnet in British English, whereas hood in American English. The storage part is called boot in British English, whereas the Americans call it as trunk. காரின் முன்பக்க கண்ணாடியை விண்ட்ஸ்க்ரீன்னு பிரிட்டிஷ் சொன்னால் விண்ட்ஷீல்னு யூஎஸில் சொல்கிறாங்க. இண்டிகேட்டர்ஸ் பிளிங்கர்ஸ்னு அமெரிக்காவில் சொல்லப்படுது. பெட்ரோல்னு லண்டனில் சொன்னால் நியூயார்க்கில் கேசோலின்னு சொல்கிறாங்க. சாதாரண காரோட பார்ட்ஸ் நேம்லேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாம் டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. We shall see some more examples. The British say children like sweets, while the Americans say children like candy. விடுமுறை என்பதை ஹாலிடேன்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் வெக்கேஷன்னு அமெரிக்கன் இங்கிலீஷ்லேயும் சொல்லப்படுது. Flats have lifts. This is British English. Apartments have elevators. This is American English. பிரிட்டிஷ் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொன்னால் அமெரிக்கன்ஸ் அதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்கிறாங்க. த பிரிட்டிஷ் சே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், வேரஸ் த அமெரிக்கன் சே செகண்ட் ஃப்ளோர். பஞ்சு மிட்டாய் விற்காத திருவிழா உண்டா? அதை வேணும்னு அடம்பிடிக்காத குழந்தைங்களும் தான் இருக்காங்களா? கேண்டி ஃப்ளோர் செல்லிங் இஸ் ஃபேமஸ் இன் ஃபெஸ்டிவல்ஸ். Candy floss is British English word. The equivalent American English word for candy floss is cotton candy. பருத்தி பஞ்சு மாதிரி இருப்பதால் என்னவோ இந்த இனிப்பு பஞ்சு மிட்டாய் ஆயிற்றோ? நாம் இணைந்திருப்பது அறிவலை பாட்காஸ்டுடன். Next, we will see the difference in the accent. Accent means pronunciation, அதாவது உச்சரிப்பு. For example, my father has a car. This is American English accent. My father has a car. This is British English accent. Notice that the words father and car or sound is not pronounced in British English, but in American English all sounds are clearly pronounced. அதே மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷில் டி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்படும். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ் லைட்டாக இருக்கும். லார்ட் கிருஷ்ணா லைக்டு டு ஈட் பட்டர். பட்டர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பட்டர் அமெரிக்கன் இங்கிலீஷ்.
அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ். நாம் பொதுவாக சிஸ்டமில் டைப் பண்ணும்போது சில வேர்ட்ஸ் சரியாக டைப் பண்ணாலும் ஸ்பெல்லிங் எரர்னு இண்டிகேட் ஆகும். எக்ஸாம்பிள், த வேர்ட் கலர் COLOURனு டைப் பண்ணால் COLOR கரெக்ட் ஸ்பெல்லிங்னு காட்டும். எது சரின்னு கன்ஃபியூஸ் ஆகும். நாம் ரெண்டுமே சரிதான். நோவா வெப்ஸ்டர் மேட் அன் எஃபர்ட் டு ரிஃபார்ம் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் இன் தி 1700s in order to make the words spelt in the way they sounded. Most words that end in RE in the UK end in ER in the US. Example, meter. Some words end in NCE in British English, spelt NSE in American English. Example, license. Some words OU in the UK are spelt with O in the US. Example, honor, color. The ending ISE became IZE in the US. Example, organize. There are verbs ending with L that take a doubled L in British English where a suffix is added. In American English, there is no double L. The meeting was cancelled due to rain. கூட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டது. In British English, spelling for cancelled is CANCELLED. In American English, CANCELED. Next, difference in grammar. Auxiliary verbs. British people use shall in the future much more than Americans. There are some differences in preposition usage. For example, British people say at the weekend, whereas Americans say on the weekend. Next, difference in past tense. எடுத்துக்காட்டாக learn, burn, dream verbs-ஐ சொல்லலாம். நாங்கள் இலக்கணம் கற்றோம் என்பதை the British say we learnt grammar. The Americans say we learned grammar. Sometimes past participles have different form. Example, get, got, got. This is British English. Get, got, gotten. This is American English. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் காட் காட்டன் என ரெண்டையுமே யூஸ் பண்ணாங்க. இப்போ யூகேல காட்டன் அவுட் ஆஃப் யூஸ். ஓகே காய்ஸ், so far we have discussed the difference between British English and American English in vocabulary, accent, spelling and grammar with few examples. Difference விட similarities அதிகம். If we can understand one style, we should be able to understand the other style. To learn more, stay tuned to Arivalai podcast. Meet you soon in another session. Till then, take care. This is Mallika signing off from Arivalai podcast. Thank you.